ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக பாலக் பனீர் மஷ்ரூம் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஜாரில் 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், குட்டி சைஸ் அளவுக்கு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, மீடியம் சைஸ் துண்டளவுக்கு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட பாலக்கீரையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பாதி லெமனை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 6 பட்டன் மஷ்ரூம்ஸ், பன்னீர் கியூப்ஸ் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி தக்காளி இந்த மாதிரி பல்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறது எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். இப்போ மசாலாலாம் நல்லா ஊறிடுச்சு. இதை இன்சர்ட் பண்ண ஒரு ஸ்கியூவர் எடுத்துக்கோங்க. எனக்கு அது கிடைக்கலனால தென்னை ஒலியோட குச்சி எடுத்திருக்கேன். இப்போ 1 பை 1 இந்த குச்சியில் சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தக்காளி, நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. இதே மாதிரி இதை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி ஈவன் சைஸில் கட் பண்ணால் இதை இப்படி குச்சியில் சேர்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகும் போதும் நல்லா ஈவனாக வேகும். இப்போ ஒரு செட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மற்றதையும் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம குக் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேஸில் ஒரு கிரில் ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. கிரில் ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம வச்சிருக்கிற பன்னீர்லாம் அது மேலே வச்சுருங்க. இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணணும். இது மாதிரி ஒரு சைடு வெந்ததும் இதை அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இது ஓரளவு குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணும்போது ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ரொம்ப நிறைய அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணணும் இதை நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது. பார்த்தீங்களா, பட்டர் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ஒட்டு மொத்தமாக நிறைய அப்ளை பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிரில் ஸ்டாண்டை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஈவனாக குக் பண்ணிக்கோங்க. இதை இன்னொரு சைட் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையும் இது நல்லா குக் ஆகும். இதுக்கு நீங்கள் ஆயிலெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற கொஞ்சம் பட்டரே போதும். அவ்வளோதாங்க, ஹெல்தியான பாலக் பனீர் மஷ்ரூம் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.